Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய நைட் டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 7 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், கூடவே ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சிகப்பு அவல் இருந்தால் அதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க, அது உங்கள் விருப்பம் தான். அவலை ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, அவல் நல்லா ஊறியாச்சு. அடுத்ததாக இந்த அவலை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணும்போது அவல் ஊற வச்சா தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கலாம். அவலை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வச்சுருக்கோம், அதனால அந்த தண்ணியோடவே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் கேரட்டை இது போல் துருவி வச்சுருக்கேன். துருவின கேரட்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 7 மாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் நல்லா மை போல் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இதே 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் மை போல் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா கொரப்பாக பெரிய ரவை இருக்கும் இல்லைங்களா, கோதுமை ரவை, அந்த ரவை பதத்தில் அரைச்சாவே போதும். இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நான் வந்து 10 மாதம் குழந்தை கொடுக்குறதுனால இந்த அளவுக்கு கொரப்பாக ரவையை அரைச்சிருக்கேன். நீங்கள் 8 மாதத்துலேருந்தே கன்சிஸ்டன்சியை சேஞ்ச் பண்ணுங்க. நல்லா பேஸ்ட்டாக வெண்ணெய் மாதிரியே கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை ஒரு சாஸ் பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுக்குறீங்கன்னா இதில் நீங்கள் பாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டுற பதம் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது குக் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷமாச்சும் ஆகுங்க. இப்போ இந்த கஞ்சி நல்லா குக் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கஞ்சியை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேங்க. குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நைட் டைம் நெய் கொடுக்கலாமான்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம வந்து ஃபீட் பண்ண உடனே தூங்க வைக்கிறதா இருந்தால் நெய் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நேரம் ஒரு 1 மணி நேரமாவது விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க வைக்கிறதா இருந்தால் நீங்கள் நெய் கூட கொடுக்கலாங்க, ஒன்றும் ஆகாது. இதில் வந்து டேஸ்ட்டுக்காக உப்பு, நாட்டு சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க. கேரட்லேயே இருக்கிற நேச்சுரலான ஸ்வீட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணாமலே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மிதமான ஸ்வீட்னஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். நைட் டைம் டின்னருக்கு இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போல நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.